யாராவது இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறதுக்கு எந்த பொண்டாட்டியாவது இப்படி டாட்டா சொல்லுவாளா? ஃப்ளைட்டில் போகிறது ஜாலின்னு தானே நினச்சிட்டு இருக்க. இன்னைக்கு தெரியும் பாரு. அது மாதிரி பெல்ட்டு ஷூ போட்டு தான் ஷூவை கழட்ட சொல்லிடுவானுங்க. க்ரீமில் நீ ஏதாவது கலந்து எடுத்துகிட்டு போனோன்னா என்ன செய்வாங்க? அது அப்படி யோசிப்பாங்க. க்ரீமுக்குள்ளே ஏதாவது தங்க எங்கும் கடத்துனீங்கன்னா அப்படி போயிட்டீங்களா? வீட்டு சாவில இது சொன்னா அவ்வளோதான், ஜாலி முடிஞ்சிச்சு மாப்பிள்ள. 25,000 ரூபா டிக்கெட்டு, அது போக அதான் இப்போ இந்த மாதிரி டிலே ஆச்சுனாலே அதான் ஏதாவது சம்பவம் நடக்கணும். நம்ம கையில் டிக்கெட்டே வாங்கியிருக்கோம் மாப்பிள்ள. வாய் இல்லை, நீ அதை எடுத்துகிட்டு வராது இதை எடுத்துகிட்டு வராதுன்னு. பைக் லாக்கு கண்டது கழுதி எடுத்து வச்சு ஒவ்வொரு மாட்டிக்கிட்டோம். நீ டீ குடிய டீ டேஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா இங்கெல்லாம் வாங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் போகிறாமல் போகிற அளவுக்கு நம்மலாம் ஒன்றுமே இல்லை. மாப்பிள்ள செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸு. அவ்வளோ பிறந்துட்டோம் மாப்பிள்ள. சென்னை யாராவது இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறதுக்கு எந்த பொண்டாட்டியாவது இப்படி டாட்டா சொல்லுவாளா? பொண்டாட்டி சொல்லுவோம். ஃப்ளைட்டில் போகிறது ஜாலின்னு தானே நினச்சிட்டு இருக்க. இன்னைக்கு தெரியும் பாரு. இனிமேல் ஃப்ளைட் ஜேர்னியை வேணாண்டான்னு முடிவு பண்ணிடுவேன். என்ன நடக்க போய் ஃபஸ்ட் டைம்னு அங்கே போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ட்ரெயினே பெட்டருடா அப்படின்னு தோணுதா இல்லையான்னு மட்டும் பாரு. பெல்ட்டா ஏழை ஷாம்பு பாட்டிலாம் வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அது திருப்பியே தர மாட்டாங்க. ஷாம்பு எதுவுமே கொண்டு போக கூடாது. ஜட்டியை கழட்டி காட்ட சொல்லுவாங்கண்ணே. ஆமா, சன்ஸ்கிரீன் நான் அதான் எதுவுமே எடுத்துட்டு வரல. எதுவுமே கொண்டு போக கூடாது. எல்லாம் கிடைக்கல என் பேக்ல. அவ்வளவுதான், கார்ல அப்படியே விட்டு வந்துருக்கலன்னா கிடைக்காது திருப்பி. அது மாதிரி பெல்ட்டு ஷூ போட்டு தான் ஷூவை கழட்ட சொல்லிடுவானுங்க. நானும் அதனால தான் ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டேன். க்ரீம்ல நீ ஏதாவது கலந்து எடுத்துட்டு போனோன்னா என்ன செய்வாங்க? அது அப்படி யோசிப்பாங்க. க்ரீமுக்குள்ள ஏதாவது தங்க எங்கும் கடத்துனீங்கன்னா அப்படி அந்த மாதிரி யோசிப்பாங்க. பிதிக்கி பார்க்க முடியாதுல்ல. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. எல்லாத்தையும் எடுத்து வை. பேக்கே நம்ம கிட்ட இருக்காது. போன உடனே நம்ம கொடுப்போம், ஒரு பேட்சை போட்டு பேக் அனுப்பிடுவானுங்க முதல்ல நமக்கு முன்னாடி. அவங்க ஹேண்ட் லக்கேஜ் தானே வச்சிருக்காங்க, பிரச்சனை இல்லை. நான் தான் போயிட்டீங்களா? வீட்டு சாவில இது சொன்னா அவ்வளோதான், ஜாலி முடிஞ்சிச்சு மாப்பிள்ள. சரி, வீட்டு சாவி வச்சுட்டு அங்கே வீட்டை போய் எப்படி திறப்ப? வீட்டு சாவி அதான் தெரியல. சட்டிக்குள்ள போட்டுக்கோங்க. செக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சிருவானுங்க. அலைச்சல் தேவையில்லாத வேலை தானே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டாங்க. நம்மளுக்காக டேட்டை வேற மாற்றிட்டாங்க. நம்மளுக்கும் ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ அலைச்சல் தேவையில்லை. 25,000 ரூபா டிக்கெட்டு, அது போக ஒரே நாள் அங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வரணும் அடுத்த நாளே. ரிட்டர்ன் எப்போ வரணும்? திங்கக்கிழமை. இப்போ நீ தான் வருவேன். ஏன் நான் வந்துட்டு அடுத்து மறுபடியும் 10 நாளில் திரும்பி போடுங்கய்யா. எதுக்கு திரும்பி போகணும்? எதுக்குள்ள திரும்பி போகணும்? இப்போ வீடியோவில் பதிவில் சொன்னாங்கன்னா ஒன்று பார்க்க. அப்படியா? ஒன்று பார்க்க இல்லைடா. சரி சரி சரி, அப்போ சரி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போகும்போது இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் இங்கே நின்றுக்குவானு நடு ரோட்டில். சரியா போச்சு. ஷோ, அவனாவது விட்டுட்டு போவானாப்பா. ஃப்ளைட் 1/2 hour டிலேயா? பரவாயில்ல, அப்போ டீ குடிச்சிட்டு டீ தானே. அங்கே நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக டீ தருவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு. எல்லாம் சும்மா கசக்கும்ல கிடக்கு. நம்ம எங்கேயாவது நாயர் கடையை பார்த்து நிப்பாட்டு அதை வாங்கி ஒரு அரைக்க அரைக்கிட்டு போனால் தான் சரி. சாய் சுமார் அங்கே போயிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். அதான் இப்போ இந்த மாதிரி டிலே ஆச்சுனாலே அதான் ஏதாவது சம்பவம் நடக்கணும்.
ஃபஸ்ட்டு ஜேர்னியே சுதாகருக்கு கொஞ்சம் த்ரில்லான ஜேர்னியாக இருக்கும் போது. நடக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏர்போர்ட் வந்துட்டோம். என்னை வனூர்தியும் அன்புடன் வரவேற்கிறது. அப்படியே வந்தீங்கன்னா மேலே அப்படி போகணும். சேரப்பார் உட்காந்து 2 தடவை கேட்டாங்க. 2 தடவை போயுமே விசாரிச்சு தான் போக வேண்டியிருக்கு. நல்ல வேலையை அங்கே தான் அப்படி தான் உள்ளே போகணுமா, போயிட்டாங்க. உள்ளே போகிறோம். சன்ஸ்கிரீன் நிஜமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரி வா பேச்சை கேட்டு சன்ஸ்கிரீனை படிக்கணும் போகிறோம். அதான் நம்ம கையில் டிக்கெட்டே வாங்கியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும் தெரியுமா, இப்படி போயிட்டு இங்கே வந்து ஒரு செக்கிங் உண்டு. அந்த செக்கிங்குள்ளே போனாங்க. சார்ஜர் கேபிளை மறந்துட்டேனுங்க. மறுபடியும் அப்புறம் என்ன சொல்கிறாங்களோ தெரியல. வாய் இல்லை, நீ அதை எடுத்துகிட்டு வராது இதை எடுத்துகிட்டு வராதுன்னு ஒரு கேபிளை ஒழுங்கா பத்திரமா வைக்கிறதுல வெக்கமா இல்ல. ரெண்டாவது பாஸ் அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இன்னொரு செக்கிங் பண்ணுவாங்க. கார் பைக் லாக்கு கண்டது கழுதி எடுத்து வச்சு ஒவ்வொரு மாட்டிக்கிட்டோம். பைக் லாக்கு மூடி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அதுதான் மூஞ்சில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது. ஆனால் ஃப்ளைட்டு ஒன்று கூட இல்லையில ஒன் நேரத்துக்கு. அப்போதான் சரி அங்கே போவோம். நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிடுவோம். ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. உனக்கு தம் அடிக்கிறது மட்டும்தான் கண்ணு தெரிஞ்சிருக்காங்க. வந்து ஏர்போர்ட்டில் இருக்க டீ எப்படி இருக்குன்னு மாப்பிள்ளை காட்ட போகிறோம். டீயோட காஸ்ட்டை பாருங்க. டக்குன்னு போகணும். 2 டிக்கெட் இருக்கு. சரி நீ டீ குடி, டீ டேஸ்ட்டு பார்த்துட்டு. அதனால் சீனியே இல்லை, சுகர் பேசுங்க. நான் சும்மாவே விட மாட்டேன். கேளு, சுகர் கேளு, மிக்ஸ் பண்ணிடுவேன். சுகர் இருக்காது, சுகர் நீங்கள் தான் போட்டுக்கணும். நம்ம வேறு சுடுது நீ பிடிச்சி கொஞ்சோண்டு டிகாசன். இதுக்கு தான் நம்ம அண்ணாச்சி கடை டீயே பெட்டருங்கிறது. ஜம்முன்னு எல்லாத்தையும் போட்டு ஜம்முன்னு ஒரு அரைக்கி தருவோம். அது எடுத்து வாயில் ஊற்றின மட்டும் போதும். ஸ்ப்ரைட்டு டீ ரெண்டுத்துல எது காஸ்ட்லியாக இருக்கும்? இது எவ்வளோன்னு பார்த்துக்கோ. இவ்வளோ பெருசு இவ்வளோ இருக்கும். ஸ்ப்ரைட்டு டீ எது காஸ்ட்லியாக இருக்கும்? டீ கம்மியாக தான் இருக்கும். ஸ்ப்ரைட் தானே காஸ்ட்லி. ஆமாம், ஏன்னா டீ வந்து வெளியிலேயே 15 ரூபா தான். ஸ்ப்ரைட்டு வெளியிலேயே எப்படியும் 20 ரூபா 25 இங்கே ரூபா. பாரு, டீ 304 ரூபா, ஸ்ப்ரைட் 100 ரூபா. ஓ மை காட். ஹோட்டலில் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் நாங்கள் 2 பேர் மட்டும் துண்டாக தெரியும். இல்லை போட்டிருக்கிற இது அப்படி இல்லை மித்தரை. நானும் ஸ்ப்ரைட்லாம் வச்சு கேஷுவலாக அப்படியே இருந்து பார்க்குறேன். நான் மூஞ்சி பத்திரம் கண்டுபிடிச்சேன். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சது இந்த இப்படி ஒரு படியாக போட்டிருக்காங்க. ஃப்ளைட் வேறு ஆஃப் அன் ஹவர் டிலேன்றாங்க. நமக்கு உண்மையிலே டிலேயா இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோமான்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதான் 1:30 தான் அவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். தம்பிடும் சரன்னு கிளப்பிடுவானுங்க. போய் விட்டுட்டாங்க ஒரு கிளம்பிட்டு அங்கேயும். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம எவ்வளோ டப்பின்னு. நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங்ஸும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங்ஸு, நம்ம போடுற பேண்ட் ஷர்ட்லாம் கூட கிளாஸாக போடுறோன்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இருக்கிறதுலே நம்ம தான் துண்டாக தெரிகிறோம். இவன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், இவனுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை அப்படின்னு. பாருங்கள் எங்கள் காஸ்டியூமை பாருங்கள். அதுவும் பின்னாடி இருக்கிற எல்லாரையும் பாருங்கள். எல்லோரும் எவ்வளோ மாதம் எவ்வளோ கிளாஸாக இருக்காங்க பாருங்கள். நாங்கள் மட்டும்தான் இருக்கிறதுலே டப்பியாக இருக்கோம். இதுக்கு தான் மாப்பிள்ள என் தலைவன் எத்திக் பண்ணி அமெரிக்கு நான் வந்திருப்பேன். எங்களை பார்த்து இந்த பொறாமப்படுறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இங்கெல்லாம் வாங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் பொறாமப்படுற அளவுக்கு. நம்மலாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் உலகம் ரொம்ப பெருசு. நம்மளை விட மாஸாக கிளாஸாக ஸ்டைலாக நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 60 வயசு அங்கிள் வந்தார். சத்தியமாக அவ்வளோ மேன்லியாக இருக்கார். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைலு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நம்மலாம்
டேஸ்ட்டு இவங்களுக்குன்னு ஸ்பெஷலான நீதானா ஃபியூச்சர் அசிஸ்டன்ட் கவுண்டர் எக்ஸ்பிரஸ்ஸு எம்ப்ளாயி எப்படி திருப்புறாங்க பாருங்க. இங்கே வந்து வரதம் 7 kg to 10 kg தான் அலௌடு. தூத்துக்குடியால் வராங்க, ஹார்பரில் மீன் வாங்க வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல போனால் மாட்டிக்குவோம். அதனால எல்லோரும் போட்டும் நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டு அப்படியே தெரியாத மாதிரி சொல்லணும். மாப்பிள்ள செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸு. இவ்வளோ பெரிய இடம் வேணும் போரில், ஒரு ஏர்போர்ட் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும் போதியா. என்ன மாப்பிள்ள ரெக்க? ஆமாம் மாப்பிளா பறக்க போகிறடா. பறக்க போகிறேன் மாமா. ஏறதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு செக்கப் இருக்கு. டயரில் காற்று இல்லை. To Indigo, we would love to take off with you at the earliest. To help us get through, please keep your large bags in the overhead bin and நம்ம சீட்டில் உள்ளது in front of you. இவ்வளோக்குள்ளெல்லாம் Please இதா keep இல்லை. it in your allocated seats throughout the இது வந்தால் ஓப்பன் பண்ணி வாந்தி எடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணி வாந்தி எடுக்கணுமா? கெட் வெல் சூன். இந்த தண்ணி எண்ணி கழுவுறதுக்கு எல்லாம் கிடையாது. போடலாம் பறக்கும்போது அப்படியே மேலே and keep the பறந்துருவேன். aisle clear for quick departure. Thank you. சீக்கிரம் போடல மாட்டில் இது வாங்கிட்டு எடுத்துட்டேன். The cabin lights will be dimmed for takeoff and landing. Should you wish to breathe, please use the lights ஏதோ in the ஹெல்ப் cabin. தான் கேட்குறோம், அங்கேருந்து வந்துடுவாங்க. 6E magazine is detectors பகல்ல போனா நிறைய electronic தெரியும்ல. उपकरणों का उपयोग நைட்லன்றதுனால केवल நிறைய flight விஷயம் mode में किया जा தெரியாது. सकता है. திருப்புறாங்களப்பா. மாப்பிள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுக்க. பறந்துட்டோம் அவ்வளவுதான். சென்னை காது ஒழிச்சு காது தானே அடக்கி, காது அடக்கி நேரம் போடுவோம். காது எவ்வளோ நேரம் தான் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு. மாப்பிள்ள சாப்பாடு வந்துருச்சு, ஒரு கட்டு கட்டிடுவோம். அப்படிதானே ஆகணும். இதை ஓப்பன் பண்ணியிருப்பேன், இதை ஓப்பன் பண்ண முடியாது. ஒரே கல்புலடி. பானிபுரிக்கு ஊற்றுற அந்த மசாலா தண்ணி பண்ணிக்கிறதுல நம்ம ஊர் ரோடே மோசமா போட்டு வச்சிருப்பானுங்க. திடீர்னு என்னமோ ஓப்பன் ஆச்சு விட்ட மாதிரி மறந்தாக்க ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருப்பானுங்க. குபர் கழட்டு, இடுப்புக்கு கழட்டு. இதுல இருந்து கரெக்ட் பண்ணாங்க. தூத்துக்குடி விமானம், தூத்துக்குடி வந்துட்டோம். 1.5 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டான். அப்பா
எத்தனை கிலோமீட்டர்? 650 கிலோமீட்டரு. 50 கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு மணி நேரம் 25 நிமிஷம். ஆமாம் வந்துருக்கு. இப்போ லக்கேஜ் எடுக்கிறது வந்து பெரிய இப்படி தான் வரும் லக்கேஜ். இதில் வந்து யார் பேட்டி எங்கே வருதுன்னு தெரியாது. எல்லாரோடதும் இதில் தான் வரும். யார் வேணால் யார் இதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? இன்னும் இப்படி போட்டு முடிச்சு போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம கார் இருக்குல்ல, காரை திருப்பி கேட்டல விஐபி எஸ்கார்ட். இதுக்கு தானே ஃபஸ்ட் டைமாக இங்கே தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்துருக்கு. நீ ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிற வெள்ளத்துக்கு தான் டிவிக்கேலா கடலில் தானே போச்சு. சூப்பராக இருக்குல்ல வெளியிலலாம் பார்க்க. ஆனால் சென்னை ஏர்போர்ட்டோட இதுதானே சூப்பராக இருக்குது. தூத்துக்குடி தான் பெருசு.